Namaskaram, welcome, Swagatam to our music event of Tarang for VXL Education Trust. I am Usha Suresh, enjoying with my wonderful kids. இன்னைக்கு நம்ம தரங்கல யார் பாட போறாங்கிறத ஒரு சின்ன இன்சிடென்ட்ல சொல்றேன். சுர்முகி செப்டம்பர் 25th நமக்கு அவ பாடணும், பட் அது கேன்சல் ஆச்சு. ஸோ ஷி சென்ட் மீ a message, I will reschedule the program. ஆஹா, ஒரு ப்ரோக்ராம் போச்சே, நமக்கு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நெவர் பிலீவ் லாஸ்ட் வீக் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, உஷாஜி எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் குழந்தைகளுக்காக, ப்ளீஸ் கன்ஃபார்ம் தி டேட். ஸோ சுர்முகி சின்சியரிட்டி. ஸோ சுர்முகி, நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், உன்னை பத்தி நீனே சொல்லிக்கோ, அதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது. அப்புறம் அந்த பாட்டோட உனக்கு இருக்கிற மெமரிஸ் ப்ளீஸ் ஷேர் இட் வித் வீவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கிற பாட்டெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம மனசோடையோ நம்ம வாழ்க்கை சம்பவத்தோடையோ பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு எஸ் ஜானகி அம்மா பாட்டு தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய். ஸோ எண்டில் பார்க்கலாம். உங்களோட ப்ளீஸ் புட் யுவர் கமெண்ட்ஸ் ஆல்சோ in the comment box. Please enjoy your weekend. Go ahead, Suniti. Thank you. ஹாய், எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் பின்னணி பாடகி சுர்முகி. எல்லாரையும் ஒரு அழகான ஒரு இசை மாலையில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ்பெஷலி திஸ் இஸ் ஃபார் VXL எஜுகேஷனல் ட்ரஸ்ட். ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காக நடத்தக்கூடிய ஒரு அழகான ட்ரஸ்ட் இது. இவங்க இந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்னால அவங்களுக்கு தேவையான தெரப்பீஸ் அண்ட் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான அவங்களுக்கு நர்ச்சரிங் எல்லாம் செஞ்சு அவங்க அந்த குழந்தைங்களை வந்து இந்த உலகத்துக்கு தயாராக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நான் வந்து செய்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி ஆல் தி சாங்ஸ் தட் ஐ எம் பெர்ஃபார்மிங் ஹியர் ஆர் ஃபேவரட்ஸ் ஃபார் மெனி பீப்புள். பட் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற தாய் தந்தையர் மற்றும் அந்த குழந்தைங்களுக்கே நிறைய பாடல்கள் பிடிக்கும். பிகாஸ் அவங்க தெரப்பீஸில் நிறைய மியூசிக் தெரப்பீஸும் இருக்கும். ஸோ சில்ட்ரன் வில் கெட் இன் டு த மியூசிக், அந்த இன்க்ளினேஷனும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டும் நிறைய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீம் ஐ வாஸ் கிவன் வாஸ் எஸ் ஜானகி அம்மா சாங்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் எ ஃபேவரட் ஆஃப் மைண்ட். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய மேடைகளில் ஜானகி அம்மா பாடல்கள் தான் நிறைய பாடுவேன். அதனாலேயோ இன்னும் தெரியல, பட் ஐ எம் மச் மோர் ஃபெமிலியர் வித் ஜானகி அம்மா சாங்ஸ் அப்படின்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க உஷாஜி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உஷாஜி ஃபார் திஸ். அண்ட் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸை கண்டிப்பா வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு செஞ்சீங்கன்னா இட் வில் பி மச் யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அவங்க இந்த தெரப்பீஸ்க்கு இதுல நிறைய வந்து டாக்டர்ஸ் கொண்டு போக முடியாத லைக் செலவு பண்ண முடியாத பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது யூ ஆர் மேக்கிங் சம் பெட்டர்மென்ட் டு த வேர்ல்ட் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன் நம்ம சொல்றோம், பட் தே ஆர் ஈவன் மோர் ஷார்ப்பர் than us. அவங்க வந்து இன்னுமே நிறைய வண்டர்ஸ் செய்யலாம் உலகத்துல. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இட் இஸ் லைக் டூயிங் பெட்டர்மென்ட் டு த வேர்ல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ கேன் கான்ட்ரிபியூட், அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கு. ஃபார் த டொமெஸ்டிக் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபார் த இன்டர்நேஷனல் கான்ட்ரிபியூஷன் லிங்க்ஸ் கீழே கொடுத்துருக்கு. ஸோ யூ கேன் அட் எனி டைம் டூ திஸ் noble thing for the VXL Educational Trust. So without delaying, I would like to start songs of Janaki Amma and a small snippets about the songs that I have known, that I have enjoyed. அந்த மாதிரி சில ஸ்னிப்பெட்ஸ் நான் நடுவில் கொடுக்குறேன். ஆப்வியஸ்லி உங்க எல்லார் மாதிரியும் நானும் வந்து ஜானகி அம்மாவுக்கு பெரிய 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 ஃபேன். ஆனால் நான் இது வரைக்கும் அவங்கள வந்து ரொம்ப கிட்டக்க அப்படின்னு பார்த்ததில்லை. ஒரு நிகழ்ச்சி ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் சொல்றது when I was in light music இதில் சாதக பறவைகளில் பாடிட்டு இருக்கும்போது நான் வந்து அவங்க நிகழ்ச்சியில பாடினேன், கோரஸ் பாடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவங்கள அந்த தூரத்துல பார்த்தது. ரொம்ப கிட்டக்க நான் பார்த்ததே இல்லை. பட் ஐ வுட் எவர் விஷ் தட் ஐ வுட் see her and get her blessings. நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, சித்ரா அம்மா கேட்டிருக்காங்க, நீ பார்த்தது இல்லையா, அவங்க பாட்டு இவ்வளோ பாடுற, நீ இன்னும் பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பட் எஸ், ஐ haven't seen her so closely and I haven't interacted with her so closely. I would love to maybe இன்னும் இன்ட்ராக்ட் பண்ணால் இன்னும் நிறைய டிப்ஸ் கிடைக்குமா இருக்கும் அவங்களுடைய பாட்டு பாடுறதுக்கு. ஏன்னா she is like an encyclopedia.
எப்படி மேல் சிங்கர்ஸ்க்கு வந்து எஸ்பிபி அங்கிள், டிஎம்எஸ் சார்லாம் வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவோ, அந்த மாதிரி ஃபீமேல் சிங்கர்ஸ்க்கு வந்து சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா இஸ் என்சைக்ளோபீடியா. அவங்க பாட்டை தாண்டி நீங்க வந்து ஒரு ஒரு ஜேர்னி எடுக்கவே முடியாது, ஒரு மியூசிக்கல் ஜேர்னி எடுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குழந்தை மாதிரி பாடணும்னா பாடுவாங்க. சுஷீலா அம்மா இஸ் அ டிக்ஷனரி அப்படின்னு சொல்லலாம். எந்த பாட்டு எடுத்தாலும் அந்த பாட்டுல வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது சுஷீலா அம்மாட்ட பார்ப்போம் நம்ம. அதே சமயம் வந்து ஜானகி அம்மாட்ட வந்து வெர்சட்டாலிட்டி. எந்த பாட்டு எடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் பாடிடுவாங்க அவங்க. ஒரு ஆண் குரல்ல பாடணுமா பாடுவாங்க, ஒரு குழந்தை மாதிரி பாடணுமா பாடுவாங்க, ஒரு கிழவி மாதிரி பாடணுமா பாடுவாங்க, ஒரு லவ் சாங் பாடணுமா பாடுவாங்க, ஒரு எராட்டிக் சாங் பாடணுமா பாடுவாங்க, எது வேணாலும் பாடுவாங்க. பட் ஜஸ்ட் ஷீ ஸ்டாண்ட் ஸ்டில் லைக் திஸ் மைக். இந்த மைக் எவ்வளோ நேரம் நிற்குதோ அவ்வளோ நேரம் நின்றுட்டு அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு வியக்க வைக்கிற ஒரு விஷயம். அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில வந்தது வந்து ஒரு ஹீரோயின் ஆனோ இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் ஆனோ அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்தாங்க. பட் அவங்க ஆக்ட்ரஸை விட பல மடங்கு அவங்க குரலால நிறைய நடிப்புகளை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாடல்களை எப்பவுமே பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுல தான் நான் கத்துக்கிட்டேன். என்னோட குரலுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து ஜானகி அம்மாவுடைய பாடல்கள்ல தான் இருந்தது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் ட்ரை டு டேக் மெனி சாங்ஸ். நான் வந்து ராஜகீதம்னு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் நான் வந்து போன ஒரே ரியாலிட்டி ஷோ ஆர் டிவி ஷோ அப்படின்னு சொல்லலாம், அது ஒன்று தான் போனேன் நான். ஸோ அதில் போன ஐ வாஸ் அ வின்னர் ஆஃப் தட் சீசன். ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு பொன்வானம் பன்னீர் தூவுது. இந்த ஒரு பாட்டு மட்டும் என்னுடைய ஃபேவரட்டாக பாடிட்டு மிச்ச எல்லாமே நான் வந்து மிச்ச எல்லா பாடல்களும் எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க உஷாஜி, ஃப்ரம் ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன். அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் எவ்வளோ பாட முடியுதோ I'll sing those songs. And let me start with my favorite song just for this. இதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க உஷாஜி. யா
ஒரு அழகான பாடல் வந்து இன்று நீ நாளை நான், நேற்று நீ நாளை நான், இன்று நீ நாளை நான் அந்த படத்துல வந்து ஒரு அழகான பாடல். இந்த பாடல் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நான் போனதுலயும் பாடினதுலயும் முதல் பாட்டு இதுதான். இதுக்கு இந்த பாட்டு நான் பாடினதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த பாட்டு எடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஐ எம் so happy that I can influence the golden song into many people அப்படிங்கிறது. பிகாஸ் ஜானகி அம்மா வந்து has influenced so many singers, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ஒரு நிகழ்ச்சியில வந்த போது அவங்க எல்லா விதமான அவங்களோட நவரசங்களையும் காமிக்கிற மாதிரி பாடல்கள் தான் அவங்க பாடினாங்க. நான் அதை பார்த்து வியந்து போனேன். லைக் ஒரு ஒரு சைல்டு மாதிரி பாடினாங்க, ஒரு குட்டி பாப்பா பாடுற மாதிரி. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த பல்லவி ஆஃப் த சாங். கண்ணா நீ எங்கே, வா வா நீ எங்கே, நீ இருக்கும் இடம் எனக்கும் தெரியாதே, நீயே என்னிடம் ஓடிவா கண்ணா 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 நீ எங்கே. ஸோ இவ்வளோ ஒரு, அதாவது ரொம்ப பீக்ல இருக்கிற ஒரு சிங்கர் அவங்க. அவங்க வந்து எப்படிலாம் வந்து அவங்கள மோல்ட் பண்ணிக்க முடியுங்கிறத அவங்க அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த டைம்ல பண்ண, லைக் ஸ்டார்டிங் டைம்ல பண்ணி பார்க்கல அவங்க. ஈவன் அட் ஹர் பீக் டைம் ஷி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் சோ மெனி திங்ஸ். அவங்க ஒரு அந்த மேடை கச்சேரிகள்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி பிபிஎஸ் சார் வாய்ஸ்ல பாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒரு ஒரு ஃபீமேல் வாய்ஸ்லேருந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக ஃபீமேல் வாய்ஸ் இஸ் டிம்பர் விச் இஸ் வெரி ஷார்ப். அதை வச்சு ரொம்ப ஒரு சில மிமிக்ரி திங்ஸ் தான் பண்ண முடியும், ஒரு சில இதுதான் கொடுக்க முடியும். பட் ஸ்டில் ஷீ ஹாஸ் டன் so much of things. அவங்களுடைய ஒரு அழகான குரல் வச்சு எவ்வளோ பேர் மனசையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்தேன். அவங்க முதல்ல இளையராஜா சாருக்கு பாடின பாடல், அவங்க முதல் பாடின பாடல் இல்லை, இளையராஜா சாருக்கு முதல் படம் அன்னக்கிளிங்கிற படத்துல பாடின ஒரு முதல் பாடல் அன்னக்கிளி உன்னை தேடுதே. இந்த பாட்டு வந்து விஎக்ஸ்எல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்களும் அந்த பேரண்ட்ஸுக்கு கொடுத்த பாடல் தான். ஸோ அவங்களுக்காக இந்த பாடல் உங்களுக்கு.
மியூசிஷியன்ஸோட பாடி பாடி எங்களுக்கு வந்து இந்த ட்ராக்ல பாடுறது எப்படிங்கிறது நாங்கள் பழகிக்கிட்டே இருக்கோம். அது புதுசு புதுசாக ட்ராக் வந்து பரிமாணங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே. தவறுகளை மன்னிக்கவும், சாரி. இதில் வந்து ஒன்ஸ்ன்னு போட்டிருக்கு, அது ட்வைஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து எப்போவுமே ட்ராக்ல இருக்கும். மியூசிஷியன்ஸ்னால் சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க, ஓகே அவங்க ஒன்ஸ் தான் பாடுறாங்க, ட்வைஸ் தான் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மை ஃப்ளாஸ். அண்ட் அடுத்து ஒரு அழகான பாடல். என்ன பாடல் போலாம்? ஓகே, கவிக்குயில் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு அழகான பாடல். இந்த பாட்டை நான் ரீசெண்டாக தான் எடுத்தேன். நான் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக எடுத்த ஒரு பாட்டு. பட் அந்த பாட்டு வந்து அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கும் தெரியும். ஏன்னா அந்த பாட்டோட ரசமே அப்படி இருந்தது. ரொம்ப ஒரு அழகான ரசம் அந்த பாட்டோடையது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவும் ட்ராக் போட்டு தான் பாடுறேன். அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஜஸ்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் இஃப் தேர் இஸ் எனி ஃப்ளாஸ்.
Okay. Wow, that was one beautiful, அப்படியே ஒரு மலர்ற மாதிரி ஒரு அழகான பாடல். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் சாங். அண்ட் எனக்கும் இந்த பாட்டு திருப்பி கத்துக்கிற ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு சில பாடல்கள் இருக்கும், எவ்வளவு தடவை கேட்டாலும் அதுல புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த பாட்டுல வந்து 2 டைப் ஆஃப் சரணம் இருக்குங்கிறதே நான் கொஞ்ச நேரம் மறந்து போயிட்டேன். பட் ஸ்டில் அந்த பாட்டோடைய அந்த ஒரு டெம்போ இஸ் லைக் அப்படியே ஒரு மலர்ற மாதிரியே இருக்கும். அது என்ன லிரிக்ஸ் இருந்தாலும் அது அவங்க பாடுறது வந்து மலர்ற மாதிரி பாடுறாங்க. அண்ட் ஐவ் ஆல்சோ ஹர்ட் தட் ஷி ஹாஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிரெத் கண்ட்ரோல். இது வந்து எல்லாருமே பாடகர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு எஸ்பிபி அங்கிள் சொன்னது, அவங்கள அளவுக்கு பிரெத் கண்ட்ரோல் வேற யாரும் பாட முடியாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டு. அதுல அந்த எனக்கு அந்த பாட்டை வச்சுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாரு எஸ்பிபி அங்கிள். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா, பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெச்ல பாடியிருக்காங்களாம். வாவ்! அதால என்னால ஒரு கூட்டி அதை வந்து சொல்லவே முடியல. அதுலயே ஒரு 2 பிரெத் எடுத்துட்டேன். அவங்க அதை ஒரு கூட்டி அது பாடியிருக்காங்க அப்படின்னும் போது யூ ஹாவ் டு இமேஜின் வாட் அ பிரெத் கண்ட்ரோல் ஷி ஹேட். அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் வந்து மண்ணில் இந்த காதல் தான் வந்து பிரெத்லெஸ் சாங் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆப்வியஸ்லி நாட். அதுக்கு முன்னாடியே வந்து 6ல் இருந்து 60 வரை அப்படிங்கிற படத்துல வந்து கண்மணியே காதல் என்பது அப்படிங்கிற ஒரு பாட்டு. இட் இஸ் சச் அ பிரெத்லெஸ் சாங். அது நம்ம விட்டுட்டோம்னா டெம்போ போயிடும், கண்டிப்பா போயிடும். அவங்க எப்படி பாடினாங்கன்னு இன்னி வரைக்கும் புரியல. நாங்க இது வந்து ஒரு கேம் மாதிரி வச்சுப்போம். நாங்க சிங்கர்ஸ்குள்ள வந்து ஒரு கேம் மாதிரி. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா. அங்க அவுட் ஆயிட்டேன் நானு. சோ இந்த மாதிரி ஒருத்தங்க ஃபுல்லா பொங்குதம்மா பசுவையும் சொல்லுதம்மா, அது இன்னும் கொஞ்சம் இருக்கு. சோ அது வரைக்கும் யார் பாடுறாங்களோ அவங்கதான் வின்னர். சம்டைம்ஸ் மைக்கும் போது மைக் கான்சியஸ்னஸ்னால அது வந்து கம்மியாயிடும், இன்னுமே பிரெத் கம்மியாகும். இது வந்து ஒரு பிரெத் எக்ஸசைஸாவும் வச்சுக்கலாம், ஒரு கேமாவும் விளையாடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் லெஜெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு அவங்கள்ட்டேருந்து நிறைய கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுடைய பாடல்கள்லேருந்து, அவங்களுடைய பிஹேவியர்லேருந்து, அவங்க மேனர்ஸ்லேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த காலத்து சிங்கர்ஸ் எல்லாருமே அவங்க கிட்டேருந்து தான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு. எனக்கு அப்புறம் வர சிங்கர்ஸும் நிறைய பேர் நிறைய விஷயம் கத்துக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா அவங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு த மியூசிக் வேர்ல்டு வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும். பட் இட் இஸ் அது எவ்வளோ பார்க்கறதுக்கு ஃபேண்டசியோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அவ்வளோ ஒரு பணிவா இருக்க வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய சிங்கர்ஸ் நிறைய பேர் கத்துக்கிட்டே ஆகணும் கண்டிப்பா. இவங்களெல்லாம் மாதிரி லெஜெண்ட்ஸ் வச்சுதான் நம்ம கத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. கண்டிப்பா இது வந்து அந்த பேரண்ட்ஸ், சில்ட்ரன் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும். உஷாஜி உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அண்ட் ஆப்வியஸ்லி the whole music lovers will love this song. ஸோ மௌனராகம் படத்திலிருந்து இந்த ஒரு அழகான பாடல் உங்களுக்காக. புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம், புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன் மொட்டு நானா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவதம்மா.
நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள். மாலை சூடி மஞ்சம் தேடி, மாலை சூடி மஞ்சம் தேடி, காதல் தேவன் சந்நிதி காண 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 காண, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா வண்ண கோயில். புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா. மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தான் ஆட கண்டேன், மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போலோட கண்டேன். இன்பத்தின் எல்லையோ இல்லையே இல்லையே, அந்தியும் வந்ததால் தொல்லையே தொல்லையே. காலம் தோறும் கேட்க வேண்டும், காலம் தோறும் கேட்க வேண்டும், பருவம் என்னும் கீர்த்தனம் பாட 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 பாட, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன் முட்டு நானா நானா, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா. இந்த பாட்டோட ஹம்மிங் இல்லாம பாடியிருக்கவே கூடாது ஆக்சுவலா. பட் எல்லா ட்ராக்ஸும் இப்படிதான் கிடைக்குது. மியூசிஷியன்ஸ் இருந்தா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்திருக்கும். உங்களுக்காக அந்த ஹம்மிங் மட்டும் ஒரு தடவை பாடிடுறேன் ப்ளீஸ். லா 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 la 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 அப்படின்னு பாடின உடனே ஒரு அப்படியே ப்ரீஸியாக இருக்கும். அவங்க வாய்ஸில் கேட்டுட்டு அப்படியே அந்த பாட்டு தொடர்றது. ஸோ தட் வாஸ் ஒன் பியூட்டிஃபுல் சாங் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ரிக்வெஸ்ட். அண்ட் சரி, அடுத்து இன்னொரு அழகான பாடல். இது எனக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதாவது நான் எல்லா பாட்டையும் ஃபேவரட் சொல்கிறேன் பிகாஸ் ஐ ஹவ் டைவ்ட் இன் டு ஆல் த சாங்ஸ். எல்லா சாங்லையும் முழுகி முழுகி கேட்டிருக்கேன் நான். ஸோ இட் இஸ் லைக் அதில் இருக்கிற அழகுகளை கேட்டு 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 ரொம்ப வியந்து போனவள் நான். அதனால இந்த பாட்டு, எல்லா பாட்டுமே, நீங்கள் கொடுத்த எல்லா பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங்ஸ். இப்போ ஒரு அழகான பாடல் உங்களுக்காக.
வாசலில் மன்னா உன் தேர் வர ஆடுது பூந்தோரணம் தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா எப்பொழுதும் முன் சொப்பனங்கள் முப்பொழுதும் முன் கற்பனைகள் சிந்தனையில் நம் சங்கமங்கள் ஒன்றிரண்டாயம் சஞ்சலங்கள் காலையில் நான் பாடும் காதல் பூப்பாடும் காதில் கேட்காதோ கண்ணா என்னாலும் ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே ஓ நெஞ்சமே என் நெஞ்சமே உன் தஞ்சமே தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா Thank you again for asking such a beautiful song. ரொம்ப நிறைய ஃப்ளாஸ் இருந்தாலும் மன்னிச்சிருங்க பிகாஸ் ஈவன் ஐ ஹாவ் நாட் yet கம் அவுட் ஆஃப் த grief அப்படின்னே சொல்லலாம். the whole world is yet in the grief that we have lost a legend அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ட்ராவல் பண்ண எஸ்பிபி அங்கிள் கூட ட்ராவல் பண்ண அத்தனை நினைவுகளும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி தொண்டையில தான் பாடிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஐ வாண்டட் ஸோ வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ். நம்ம எல்லாருக்குமே மியூசிக் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வா இருக்கும். மியூசிக்லேருந்து தான் நம்ம வெளியில வந்தாகணும். ஸோ மியூசிக் பாடி 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 தான் இதுலேருந்து வெளில வர முடியும். ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மை ஃப்ளாஸ் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். இட் இஸ் நாட் அ ரீசன் பட் இட் இஸ் அ ஃபேக்ட் தட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கம் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் மியூசிக். அடுத்த ஒரு அழகான ஒரு பாடல் கேட்கலாம். தேவர் மகன் படத்திலிருந்து பியூட்டிஃபுல்லான சாங். கமல் சாரோட அவங்க எவ்வளோ அழகாக அதில் மெமிக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது நிஜமாக வராது. தப்பாக தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதை ஜஸ்ட் வாண்ட் டு ரீவிசிட் தட் சாங் ஒன்ஸ். பழகி மஞ்ச சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனக்கூடுதில்லையே மறக்குமா மாமா எண்ணோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியில ஊஞ்சல் போட மானேவா இஞ்சி பழகி மஞ்ச சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே
உன் நினப்பில் நான் பறிச்சேன் தாமரைய புன்னவனத்தினிலே பேடக்குயில் பூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உன் கழுத்தில் மாலையிட உன் இரண்டு தோளத்தோட என்ன தவம் செஞ்சேனோ என் மாமா. வண்ணக்கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழிய நானே உள்ள மட்டும் வழிய நானே. இஞ்சீடு பழகா மஞ்ச சேவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடுதில்லையே. இஞ்சீடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. அடிக்கிற காத்த கேளு அசைற நாத்த கேளு நடக்கிற ஆத்த கேளு நீதானா. இஞ்சீடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. Such a beautiful song. It is a very small song though, but it has so much of drama and so much of love and so much of ஒரு breezy emotion. அது நிறைய இருக்கு அந்த பாட்டுல. அடுத்து நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டா ஒன்று பாடணுமே. என்ன பாடலாம் இந்த லிஸ்ட்லேருந்து? ஓகே, we'll go with the beautiful song. எல்லாருக்குமே பிடிக்கும். Parents, children, the trust members and the whole audience who are looking this session. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு. ஜானி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். வெரி 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 பியூட்டிஃபுல் சாங். such a close to heart song. எல்லா பாட்டு மாதிரி இருந்தால் இதையும் சொல்கிறேன். பட் இது நிஜமாவே நிறைய பேருக்கு வந்து அவங்க they can imagine that it is very close to them அப்படின்ட்டு.
எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும், நீங்காத நெஞ்சின் அலை ஓய்ந்தால் போதும், மௌனத்தின் ராகம் கேளாதோ, மௌனத்தின் தாளம் போடாதோ, வாழும் யாவும் இங்கே நெஞ்சம் தேடும் காற்று. எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அலை போல நினைவாக சென்று வீசும் மாலை நேரம் காற்று. எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. வாவ், எவ்வளோ அழகான பாடல் இது. இந்த பாட்டு பாடும்போது யோசிக்கிறேன், எவ்வளோ எவ்வளோ மொழிகள்ல அவங்க பாடியிருக்காங்க. இட் இஸ் லைக் சோ மெனி இந்தியன் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் ஆங்கிலத்திலையும் பாடியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் மை மதர் பிலாங் டு பாலக்காடு. ஸோ அவங்க பாலக்காடுல ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் நான் பாடுற வரைக்கும் அவங்க வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஜானகி அம்மா ஒரு மலையாளி அப்படின்னு நினைச்சிட்டு. பிகாஸ் her diction was so perfect that all the Malayalis own her as a Malayali. அப்படிதான். മഞ്ഞണി കൊമ്പിൽ ഒരു കിങ്ങിണി തുമ്പിൽ താനിരുന്നലിഞ്ഞാടിടുന്നൊരു സുമംഗലി കുരുവി, ഇണയവിടെ തുണയവിടെ സിന്ദൂര കുരുവി. ரொம்ப பெர்ஃபெக்டா மலையாளம். நானே ஆக்சுவலா எங்க அம்மா குழந்தைகள் நிறைய பாட்டு போட்டு காட்டினப்போ நானே அவங்கள வந்து மலையாளின்னு தான் நினைச்சேன். வெரி லேட்டர் ஐ ஃபவுண்ட் தட், ஓ நோ, ஷீ இஸ் நாட் அ மலையாளி. ஸோ லாங்குவேஜ் டசன்ட் மேட்டர் ஃபார் மியூசிக் அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாலும் அந்த லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல இருக்கிற நுணுக்கங்கள். இப்போ டு பி அ நேட்டிவ் ஸ்பீக்கர் யூ ஹாவ் டு கோ இன் டு தேர் ஷூஸ் அண்ட் லேர்ன் தட். ஸோ அதை எவ்வளோ அழகா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். லைக் கன்னடம் பாடினா அவங்க கன்னட சிங்கர் மாதிரியே இருப்பாங்க. அவங்க தெலுங்கு, ஷீ இஸ் நேட்டிவ் ஆஃப் தெலுங்கு. ஸோ அதனால அவங்களுக்கு தெலுங்கு ரொம்ப சரளமா வரும், ஓகே. பட் தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து மாஸ்டர் பண்ணி அதை வந்து ஷீ ஓன் தட் லாங்குவேஜ் இன் டு ஹர் அப்படிங்கிறது. அது நிறைய சிங்கர்ஸ் வந்து அவங்கள பார்த்து கத்துக்கிறோம், நிறைய பேர் கத்துக்கணும். இப்போ நிறைய சிங்கர்ஸ் வந்து எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது சொல்லி இங்கிலீஷ்ல எழுதிக்கிறாங்க. ஈவன் ஐ ரைட் இன் இங்கிலீஷ், பட் ஐ ட்ரை டு லேர்ன் த லாங்குவேஜ். எஸ்பிபி அங்கிள் எப்பவும் சொல்ற விஷயம், ஒரு லாங்குவேஜ் பாட்டு பாடுறேன்னா அது என்ன பாடுறங்கிறது டு எக்ஸ்பிரஸ் தட் டு த வேர்ல்ட். மியூசிக் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக வரணும்னா யூ ஹாவ் டு நோ வாட் யூ ஆர் சிங்கிங், யூ ஹாவ் டு நோ த மீனிங் ஆஃப் த சாங். ஸோ அந்த லைன்ல அழுகையா இருக்கும் அந்த லைனை, அதுக்கு போய் நீ சிரிச்சானா தப்பாயிடும் அது. ஸோ யூ கேனாட் எக்ஸ்பிரஸ் இட் ராங்லி. ஸோ யாராவது அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்கிட்ட கேட்டு அது தெரிஞ்சுக்கோங்க, அந்த மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, ஹவு டு ப்ரொனவுன்ஸ் தட் ப்ராப்பர்லி ஆஸ் அ நேட்டிவ் ஸ்பீக்கரா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மக்கள் கிட்ட அவங்களும் ரொம்ப சந்தோஷமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் மெனி தேர் ஆர் மெனி சச் திங்ஸ் தட் த லெஜெண்ட்ஸ் ஆர் கிவிங் அஸ் எவ்ரி டே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு, எங்களுக்குன்னு இல்லை, மியூசிக் இப்போ நிறைய பேர் வந்து ஆஃப்டர் த பேண்டமிக் வந்து நிறைய பேர் பாடுறாங்க. இப்போ I can see that Facebookல பார்த்தா நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. So even they can use all these small hints to develop their musical skills அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த ஒரு அழகான பாடல்,
ஸ்ரீதேவி நினைச்சா உடனே இந்த ஒரு பாட்டு வந்து கண்டிப்பா ஜானகி அம்மா ஸ்ரீதேவியோட பாடல், நிறைய பாடல்கள்ல இந்த பாடலும் கண்டிப்பா வந்து ஒரு ஐகானிக் சாங் அப்படியாவே இருந்திருக்கு. 16 வயதினிலே படத்திலிருந்து இந்த ஒரு அழகான பாடல். கொஞ்சம் சொல்லாயோ செந்தாரப்பூவே. வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வருமோ செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே. வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வருமோ செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே. சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே. ஆஸ் யூஷுவல் ட்ராக்ஸுடைய வேலைகள்னால ஆர்டர் தப்பாயிடும் எப்போவுமே. ஸோ ஐ ஹோப் பை நவ் த ஆடியன்ஸ் ஆல்சோ வுட் பி நோயிங் திஸ் மியூசிஷியன்ஸ். ஸோ நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து மியூசிஷியன்ஸ் இப்போ எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அண்ட் இன்னும் எவ்வளோ நாளுக்கு அப்படின்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நிஜமாவே நிறைய பேர் வந்து அவங்களுக்காக ஒரு 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 நல் நோக்கத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கில். ஸோ தட் மெனி பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் வித் தட். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் ஆல் திஸ் எண்ட்ஸ் அப் சூன் அண்ட் எல்லாரும் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு வரணும். எல்லாரும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செய்யறது எப்பவுமே வந்து சரளமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஜஸ்ட் வெயிட்டிங் அண்ட் ப்ரேயிங் ஃபார் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி சோல் இன் திஸ் வேர்ல்ட், தட் எல்லாருக்கும் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கணும். இந்த கொரோனா கோவிட் அப்படிங்கிற ஒரு பெரிய இதுலேருந்து இந்த பேர் நம்ம மைண்ட்லேருந்தே போகிற அளவுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கணும் உலகத்தில்.
So, having said that, I would like to go to the next song. நிறைய பேர் நிறைய ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்லேருந்து ஒரு சில பாடல்கள் வந்து நான் உங்களுக்காக ஐ ஜஸ்ட் சிங் இட் லைக் ஃபுல்லாக ட்ராக் இல்லாமல் அப்படியே சும்மா பாடுறேன். ஒரு பல்லவி ஒரு சரணம் அப்படி பாடுறேன். சின்ன தாயவள் கேட்டிருக்காங்க. தாயழுதாளே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, தேப்பிரை காணும் வெண்ணிலா தேவது உண்டோ எண்ணிலா, உன்னை நான் இங்கு கையில் வாங்கிட, மெத்தை போல் உன்னை மெல்லத் தாங்கிட, விழி மூடாதோ சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ, உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ, சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. Yeah, this is one emotional song which grips everyone. இன்னும் ஒரு அழகான பாட்டு, தெலுங்குல வந்து அதுக்கப்புறம் தமிழ்லையும் ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு. அதனோட அந்த ஃபர்ஸ்ட்டு இது மட்டுமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த ஜானகியம்மா பாடினது துள்ளி துள்ளி நீ பாடமா அப்படிங்கிற விஷயம். ஸோ அது மட்டுமே நான் பாட ஆசைப்படுவேன். நீ சரி மவனி சரி நிறை சரி பம பனி சாரி பமரி வரி நீ சா தானனா தானா ததரே ஆ துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் இந்த மனம் தாங்காதம்மா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் இந்த மனம் தாங்காதம்மா. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. அந்த ஒரு ட்ராமா உங்களுக்குள்ள இருக்கும்ல, ஆஹா, இது வந்து ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்க்கணும் என்ன அழகாக இருக்கும் அந்த ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரெக்கார்டிங்கில் இதெல்லாம் வந்து லைவ் ரெக்கார்டிங் செஷன்ஸ் அப்போல்லாம். அப்போ நீங்கள் அது நம்ம ஸ்டேஜே வேண்டாம், அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் நின்று பார்த்துருக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை வரும் இதெல்லாம் கேட்கும்போது. எஸ்பிபி அங்கிள் அண்ட் ஜானகியம்மா பாடினது. அப்புறம் இன்னொரு அழகான ஒரு பாடல், இது வந்து கேவி மாதேவன் சார் மியூசிக் யார் ஞாபகம் இல்லை. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், வண்ண மலர்களில் அரும்பாவாள் உன் மனதுக்குள் கரும்பாவாள், இன்று அலை கடல் துரும்பானாள் என்று ஒரு மொழி கூறாயோ, இந்த மன்றத்தில் ஓடி
நிறைய அழகான பாடல்கள் கேட்டிருக்காங்க. ஸோ நேரக்குறைவால் இந்த பாடல்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் மட்டும் பாடியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 பாடல்களில் ஐ வில் வைண்ட் அப் தி செஷன். பிகாஸ் எஸ் ஜானகி என்சைக்ளோபீடியா சொன்ன மாதிரி பாடல்கள் அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து பாட குறையாமல் அள்ளல்ல குறையாமல் நிறைய வரும் பாடல்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு செஷன் நம்ம வந்து இதுக்காக திருப்பி ஓப்பன் அப் பண்ணி திருப்பி வேறு விதமான எஸ் ஜானகி பாடல்கள் அப்படின்னு எடுத்து தான் பாடணும். ஸோ ஐ வில் கோ வித் ஒன் ஆஃப் a very classical song. இதுவும் இளையராஜா சாருடைய இசையில் வந்த ஒரு பாடல். ட்ரை பண்ணுறேன். இந்த ட்ராக்கோட பாடுறதெல்லாம் இஸ் லைக் தீ மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. ட்ரை பண்ணுறேன். அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதுக்கே என் சிலம்பொலியும் புலம்புவதுக்கே அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதுக்கே விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இருவிழியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதுக்கே சொன்ன வார்த்தைகள் பொய்யானது. வசந்தமினி வருமோ வாழ்வினிமை பெறுமோ ஒரு பொழுது மயக்கம் ஒரு பொழுது கலக்கம் பதிலேதும் இல்லாத கேள்வி. அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதுக்கே விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பரகரவு இருவிழியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதுக்கே. சூடாத பூவின் மடல் தேகின்ற மஞ்சள் நிலா ஒரு துணையை தேடாத வெள்ளை புறா பூங்காற்று மெதுவாக பட்டாலும் போதும் பொன்மேனி நெருப்பாக கொதிக்கின்றது நீரோற்று பாயாத நிலப்போ
சிலம்பொலியும் புலம்புவது கீழ். வீரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை, குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை, பகலிரவு பலகரவு இருவிழியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவது கீழ். I was not ready for the male portions though, but still tried to sing that. Sorry. ரொம்ப அழகா பாடியிருப்பாரு ராகவேந்திர அங்கிள் அந்த பாட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு அழகான இந்த ஒரு சோக பாடல் கழிச்சு நம்ம ஒரு 2 அழகான மெல்லிய பாடல்கள், ஒரு மெல்லிய பாடல், ஒரு குதூகலமான பாடலோட இந்த நிகழ்ச்சியை நான் முடிவு செஞ்சுக்கிறேன். ஸோ ஒன் சாங் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங். புத்தம் புது காலை என்ற ஒரு பாடல் படத்தில் இடம்பெறாத பாடலா இருந்தாலும் பல பேருக்கு அது ஒரு ட்ரீம் சாங் மாதிரி இருந்திருக்கு. இது படத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு அவங்கவுங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாடலாச்சு. லேட்டர் மேகாங்கிற படத்துல என்னுடைய தோழி அனிதா அவர்கள் பாடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த பாட்டு பாடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. So I would like to sing this song, புத்தம் புது காலை. Thanks a lot, Surmukhi. It's a wonderful music event. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்க சாங்ஸ் எல்லாத்தையும் ஒரு நிறைய ஃபீலிங்ஸோட இருந்த சாங். இது ஹாப்பி மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இதுல இருந்தது. அது ரொம்ப அழகா ஒரு வார்லேண்ட் மாதிரி அழகா கோத்து அவளோட மெமரிஸோட ரொம்ப அழகா சொன்னா. ரொம்ப நல்லா இருந்தது சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் வீவர்ஸ், இது நம்ம மியூசிக் ஈவெண்டா மட்டும் பண்ணாம இந்த ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு ஒரு ஃபண்ட்ரைசிங்காவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் உங்களால என்ன முடியுமோ இந்த குழந்தைகளுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த லிங்க்ல போய் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியறதோ அந்த குழந்தைகளுக்கு ப்ளீஸ் ஷேர் யுவர் amount for the noble cause. இதை தாண்டி நான் வேற என்ன சொல்ல போறேன்? I am blessed to do this. That's it. Thank you very much. Next week நவராத்திரி ஆரம்பிக்கிறது. So one more musicianோட கொஞ்சம் something different-ஆ பார்க்கலாமே next week. Thank you very much. All have a great weekend. Thank you very much. என்ன ஒரு டைனமிக்ஸ் இந்த பாட்டுல அந்த அம்மா கொடுத்துருப்பாங்க. அப்படியே காலை மலர்றது அப்படியே நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியும்.
பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் ஆசைகள் மலரில் கோலங்கள், குயிலோசையின் பரிபாஷைகள், அதிகாலையின் வரவேற்புகள், புத்தம் புது காலை பொன்னிற வானில் தோன்றும் கோலம் அதை யார் போட்டதோ, பனிவாடை வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ, வயதில் தோன்றிடும் நினைவில் ஆனந்தம் வளர்த்தோடுது, இசை பாடுது, வலி கூடிடும், சுவை கூடுது, புத்தம் புது காலை பொன்னிற வேளை, என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். லா 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 லா. Thank you for requesting this song. And கடைசியாக ஒரு அழகான ஒரு பாடல். Again this is from மௌனராகம் திரைப்படம் தான். இந்த படத்துல ரொம்ப குதூகலமான ஒரு பாடல், ஓஹோ மேகம் வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடலோட ஸோ இந்த நிகழ்ச்சிக்கான மெயினான ஒரு நோக்கம் வந்து, ஸோ ஃபார் த வி எக்ஸல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்காக நடத்தப்படுற ஒரு அழகான இசை நிகழ்ச்சி இது. ஸோ பீப்புள் ஹூ வுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் டொனேட்டிங் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் காஸ், அவங்க வந்து கீழே இருக்கிற அந்த டொனேஷன் லிங்க்ஸில் டொமெஸ்டிக் டொனேஷன் லிங்க்ஸும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் டொனேஷன் லிங்க்ஸும் இருக்குது. ஸோ யூ கேன் கிளிக் தட் அண்ட் do your part. ஸோ இது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதோட ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் நிறைய பேருக்கு வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு தெரப்பீஸ்க்கு நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ்கிட்ட போக கூட முடியாமல் இருக்காங்க, அந்த மாதிரி நீட் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் இவங்க வந்து நடத்திட்டு வர இந்த ஒரு அழகான ஒரு சர்வீஸ்க்கு வந்து என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். that you are creating a very beautiful world in this even in this pandemic time. நீங்க இதை வந்து எடுத்து இன்னும் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் உஷாஜி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஒரு அழகான பாடலோட நிறைவு செஞ்சுக்கலாம். So let us go to ஓஹோ மேகம் வந்ததோ.
காதல் காவியம் ஆடைக்கொண்டிங்கு ஆடுது. நேரம் வந்தால் என்ன பொன்னோவியம் வண்ணம் மாறாமல் நின்னது. நான் பெண்ணானது கல்யாணம் தேடவா, ஓ கண்ணாளன் வந்து பூமாலை போடவா. அம்மாடியோ பெண் பார்க்கும் நாடகம், யார் வந்தாலும் என்ன திருப்பாத ஞாபகம். பூவிலங்கு தேவையில்லையே. ஓஹோ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் தந்ததோ. கால்கள் எங்கேயும் ஓடலாம், காதல் இல்லாமல் வாழலாம். வண்ண மின்னல்களாய் நின்றாடலாம், வாழ்வில் சங்கீதம் பாடலாம். நாம் இந்நாளிலே சிட்டாக மாறலாம், வா செவ்வானம் இன்று ஜிவ்வென்று ஏறலாம். நாம் எல்லோருமே செம்மீன்களாகலாம், வா நீரோடு எங்கும் வெள்ளோட்டம் போகலாம். வாழ்க்கை என்ன வாழ்ந்து பார்க்கலாம். ஓஹோ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் தந்ததோ. எல்லாம் பூவைக்காகத்தான், பாடும் பாவைக்காகத்தான். பூக்கள் வெள்ளீர் துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூரல் போடும் நேரம் பூஞ்சாரல் வீசாதோ. ஓஹோ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் தந்ததோ. லா 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 லா. That was a beautiful evening with very wonderful songs of Janaki Amma's songs request. என்னால முடிஞ்சது பாடின நிறைய தவறுகள் இருந்தது எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் அ ஹியூமன். என்னை மன்னிச்சிருங்க, மன்னிக்கிறவங்க தெய்வங்கள் ஆவாங்க. ஸோ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேட்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர், பல கோடி மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பார்க்குறவங்க இந்த விஎக்ஸ்எல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு உங்களால் ஆன டொனேஷன் பண்ணுங்க. கீழே அதனோட குறிப்பிட்ட லிங்க்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் உஷாஜி. நீங்கள் வந்து ஒரு பெரிய சேவை செஞ்சிட்ருக்கீங்க. என்னால் ஒரு சின்ன ஒரு டாட் மட்டும்தான் அது வந்து இது பண்ண முடிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் கிவிங் மீ சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் டு ஆல் த சில்ட்ரன் அண்ட் டு ஆல் தி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அழகான பாடல் தேர்வு செஞ்சு கொடுத்தீங்க. என்னால் முடிஞ்சது பாடின நிறைய பாடல்கள் விட்டு போயிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த பாடல்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக கற்றுக்கிட்டு இன்னொரு தடவை கண்டிப்பாக பாடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பெர்ஃபார்ம் பிஃபோர் யூ ஆல். தேங்க்யூ.